தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே, ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம். அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி சொல்லறிய பான்மையா பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறி சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிலியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். ஆசிரியன் தலைப்பில் 14வது பாடல். மொத்தத்தில் 335 பாடல்களுக்கு நாம் இதுவரை விளக்கம் பார்த்திருக்கோம். இது 335வது பாடல். 334 பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். 118வது வகுப்பு இது தாய்மலர் பாடல்கள். பாடலை பார்ப்போம். உரை உணர்விறந்து தம்மை உணர்பவர் உணர்வினூடே கரையிலா இன்ப வெள்ளம் காட்டிடும் முகிலே மாறா பறையனும் கிரணம் சூழ்ந்த பானுவே நின்னை பற்றி திரையிலா நீர் போல் சித்தம் தெளிவனோ சிறியனேனே உரை உணர்விறந்து தம்மை உணர்பவர் உணர்வினூடே கரையிலா இன்ப வெள்ளம் காட்டிடும் முகிலே மாறா பறையனும் கிரணம் சூழ்ந்த பானுவே நின்னை பற்றி திரையிலா நீர் போல் சித்தம் தெளிவனோ சிறியனேனே உரை உணர்வு இறந்து தம்மை உணர்பவர் உணர்வினூடே கரையிலா இன்ப வெள்ளம் காட்டிடும் முகிலே மாறா பறையனும் கிரணம் சூழ்ந்த பானுவே நின்னை பற்றி திரையிலா நீர்போல் சித்தம் தெளிவனோ சிறியனே. அலையில்லாத நீர்த்தேக்கத்தை போல் என்னுடைய சித்தம் தெளிந்திருக்க வேண்டும் சொல்றார். திரை சொல்லி சொன்னா அலை சொல்லி அர்த்தம். திரை கடல் ஓடியும் திரவியம் தேடி சொன்னாலும் கூட இங்க திரை சொல்லி சொன்னா அலைன்னு அர்த்தம். சித்தம் தெளிவனோ சொல்றார். சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்க முடியும்னு சொல்றார். சத்தத்தினுள்ளே சதாசிவன் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு சொல்றார். அப்ப சித்தம்னா என்ன? எங்க நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பதிந்து வைத்திருக்கப்பட்டுள்ளதோ அந்த பகுதிக்கு பெயர் சித்தம். மெமரி கார்டுன்னு அர்த்தம். எதையாவது ஒரு விஷயத்தை பொருளை மற்றதை பார்த்தோம் சொல்லி சொன்னால் ஏற்கனவே பதிவுகளில் எடுத்து அது வெரிஃபை பண்ணிவிட்டு அதை உறுதி செய்து கொள்கின்றது. அப்போ சித்தம் என்பது நம்முடைய எண்ண பதிவுகள், அனுபவ பதிவுகள். அதுதான் ஒரு வகையில் கர்மாவாக ஆகுது. அங்கே பதிந்து இருக்கு. நேற்று வகுப்பில் நம்ம பார்த்தது போல், நேற்று வகுப்பில் கூடியது இல்லை, கடவுள் எங்கேருந்து நமக்கு நம் செய்கின்ற
செயல்களுடைய விளைவை தராரு. வேற எங்கேயோ இல்லை, சிசி கேமரா வச்சுட்டு அதை பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை. எல்லாருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு பலனை கொடுத்து கொண்டுள்ளார். நம்ம மனசிலே இருக்கார், வேற எங்கேயும் வெளியே இல்லை. மனமிடம் கொண்டவன் ஒரு நாயனார் இருக்கார், மனோவாசம் கடந்த நாயனார். சைவ சித்தாந்தமுள்ள ஒரு நூலை எழுதியவர், மனோவாசம் கடந்தார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இங்கே சித்தம் என்பது நம்முடைய எண்ண பதிவுகள், நம்ம எண்ணம் எல்லாம் நம்முள்ள பதிந்து இருக்கின்ற எண்ணப்பதிவு. இந்த பதிவு தான் இங்கே சொல்கிறேன். அந்த சித்தம் தெளிய வேண்டும் சொல்கிறார். நம்ம சித்தத்தில் நிறைய விஷயங்கள் சென்று அப்படியே பதிந்து இருக்கு. அதை நாம் எரேஸ் பண்ண முடியல, கமாண்ட் கொடுக்க முடியல. நம்ம ஃபோனில் நிறைய மெசேஜ் வருது, தேவையில்லாத என்ன பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். அது போல் எனக்கு டெலீட் பண்ண முடியல சொல்கிறார். உளம் கண்டதெல்லாம் தள்ளென சொல்லி என்னையும் தென்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோழி சொல்கிறார். அன்றாட நம்ம வீட்டில் இருக்க குப்பையை என்ன பண்ணுறோம், பெருக்கி குப்பையை வெளியே கொண்டு போய் போடுறோம். அதுபோல் நம்ம மனதில் இருக்கிறதெல்லாம் சித்தத்தை எல்லாம் தெளிய வைக்கும். சித்தம் தெளிய மருந்தொன்று பேருன்றம் பேரின்பம் அன்றுள்ளே. பித்தம் சித்தம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கு. ஆக இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நின்னை பற்றி திரையிலா நீர் போல் சித்தம் தெளிவனும். நான் எப்படி இருக்கேன், சிறியன்னு சொல்கிறார், நீ பெரியவன். இந்த சிறிய அவனுடைய சித்தத்தை தெளிய பண்ண வேண்டும். எப்படி இருந்து, உரை உணர்வு இறந்து தம்மை உணர்பவர் உணர்வினூடே. உரை உணர்வு, உரை என்றால் சொல்லும், உணர்வு என்றால் அறிவும் போட்டுவிட்டார். சொல்லுக்கடங்க சுகப்பொருள். ஆனால் சொல்லுக்கடங்காத சுகப்பொருள் என்பதை எதில் சொல்கிறோம், சொல்லால் தானே சொல்கிறோம். சொல்லுக்கடங்காதுன்னா அந்த சொல்லால் மட்டும் முழுமையாக சொல்லிவிட முடியாது, அதற்கு அப்பாற்பட்டது என்று புரிந்து கொள். எல்லா விஷயங்களும் அப்படி தான் இருக்குது. நம்முடைய எல்லா அனுபவமும் கூட ஒரு அளவுக்கு தான் வார்த்தைகளை சொல்ல முடிகின்றது, அதற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்ற வாழ்க்கையிலே பல அனுபவங்களை சொல்லலாம். அவ்வளோதாங்க, அதுக்காக சொல்ல முடியாது. நேராக பார்த்தா தாங்க தெரியும், அனுபவிச்சா தான் தெரியும். கைவில் நவனத்தில் சிஷ்யன் கேட்டுடுறான், மனதால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு மனதை வச்சு தானே புரிஞ்சுக்கிறோம், வாயால் வாக்கால் சொல்ல முடியாது என்பதை வாக்கை வச்சு தானே சொல்கிறோம். எப்படி அர்த்தம் சொல்லி சொன்னால், வாக்கு மனம் அணுகாத பேரின்ப பொருள் என்று வாக்கினால் சொல்லி மனதினால் நாம் புரிந்து கொள்கின்றோம், அவ்வளோதான். மனதுக்கு எட்டாது என்று மனதை வச்சு தான் புரிஞ்சுக்கணும். மனதுக்கு கடந்து வேற ஒன்று நமக்கு அனுபவமாக இல்லை. நம்முடைய அனுபவங்களே 3 தான் இருக்கு. என்ன, நனவு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், ஜாகிரம், சொப்பனம், சுழுத்தி. அதை கடந்து ஒரு அனுபவம் நமக்கு இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, துரியம், துரியாதீதம், துரியாதீதாதீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அனுபவங்கள் நமக்கு இல்லை, சாஸ்திரங்கள் நமக்கு பேசலை. துரியம் என்ற வார்த்தையை மாண்டிக்ய உபனிஷத் பயன்படுத்துகின்றது. துரியம் என்ற வார்த்தை துரிய இவ நான்காவதை போல, ஆனால் நான்காவது இல்லை. போலன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம், மாடல் சொல்லி சொன்னால் அதுவே இல்லை, அவ்வளோதான். அது போல நான்காவதை போல என்ன, 3 அனுபவங்களிலும் இருந்த ஒருவன் நான்காவதை போல இருக்கின்றான். ஆனால் அவன் தான் நான்காவதை போல. நினைவிலே நான் இருந்தேன் தெரிஞ்சது, கனவுலே நான் இருந்தேனா இல்லையா, இருந்தேன். ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருந்தேனா இல்லையா, இருந்தேன். இந்த 3ல் இருந்தவன் ஒரே ஆளா வேற வேற ஆளா, ஒரே ஆள் தான், அதுவும் தெரியுது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும், விவகாரம் ஆகிடும். நனவில் இருந்த ஆள் வேற, நான் அவன் இல்லைன்னு சொல்லிட்டோம். கனவுல இருந்த ஆள் வேற, தூங்கின ஆள் வேற. என்ன 3லும் இருந்த ஆள் ஒருவன் தான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்றால் நான்காவதை போல. இதுதான் அர்த்தமே தவிர துரியம் சொல்லி சொன்ன வேற அர்த்தம். அதெல்லாம் ஒரு துரியம் என்பது ஒரு அனுபவம், அடுத்து துரியாதீதம் அனுபவம், அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தா துரியம் என்றால் ஆத்மா பிரம்மம் சொல்லிடுறோம், அவ்வளோதான். இந்த வார்த்தைக்கு ஆழ்ந்த அர்த்தம் என்ன, நான் அல்லது ஆத்மா அல்லது பிரம்ம, எல்லாம் ஒன்று தான். விவகாரத்தில் இருக்கும்போது, சரீரத்தில் இருக்கும்போது நான் என்பது உயிர் அல்லது ஆத்மான்னு சொல்கிறோம். ஆனால் தத்துவ திருஷ்டியில் சொல்லும்போது அதுதான் பிரம்மன்னு சொல்லி சொல்கிறோம். வேறு வேறு அர்த்தம் இல்லை. சொல்கிறதுக்கு கையாளுற வார்த்தைகள் அப்படி இருக்கு, உண்மையில் ஒன்று தானே. ஆக உரை என்றால் சொல்லும், உணர்வு என்றால் அறிவுன்னு சொல்லிட்டார். ஆராய் உணர்வு நீ என்றான்னு சொல்றார் பாருங்க. பாராதி பூத்தம் நீ எல்லை, உன்னிப்பார் இந்திரன் கரணம் நீ எல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான். இங்கே உணர்வு சொல்லி சொன்னா நீ தான் அந்த அறிவாக இருக்கின்றார். அறிவை சொல்லி சொன்ன என்ன அர்த்தம்னா, நாம் பார்க்கிற இந்த ஆப்ஜெக்டிவ் நாலேஜ், அந்த அறிவை சொல்லலை. எவ்வளோ நான் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு நான் அறிவாளி சொல்லி சொல்கிறோம். ஆனால் அறிவு என்ற அர்த்தம் இங்கே என்ன சொல்லி சொன்னால், எதையெல்லாம் எந்த ஒன்றின் இருப்பினால் அறிந்து கொண்டுள்ளோமோ, எல்லாவற்றை பற்றிய விஷயங்களை எந்த ஒன்று நமக்கு அறிவித்து கொண்டுள்ளதோ
அந்த அறிவித்து கொண்டுள்ள ஒன்றுக்கு பேர் தான் அறிவு. அறிவு என்ற வார்த்தைக்கு நாம் கொடுத்துருக்க கலரேஷனோடு அதை பார்க்க முடியாது. ஆய்வுனர் அழகாக ஒரு பாடலில் சொல்கிறார், அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஓரு நாள் என்னால். அழகான பாட்டு. அறிவை அறிவதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ எந்த அறிவை எது அறியது? எந்த ஒன்றுடைய இருப்பினால் நமக்கு இந்த அறிவெல்லாம் கிடைக்கின்றதோ அந்த அறிவை அறிவதுவே ஆகும் பொருள், அதுதான் பிரம்மம் என்று ஆத்மா என்று உறுதி செய்த உண்மையினை ஓரும் நாள் நான் தெளிஞ்சுக்கிறது எப்போன்னு சொல்லி கேட்குறார். நல்ல பாட்டு. அதெல்லாம் கன்னிகளில் நிறைய இடத்துல நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அறிவு சொல்லி சொன்ன அந்த இடத்துல ஆத்மான்னு பேர், அவ்வளோதான். இந்த இடத்துல அதுதான். எந்த ஒன்றின் இருப்பினால் அனைத்தும் அறிகின்றேன், அந்த ஒன்றிற்கு பெயர் என்ன? அறிவு. மதுரை டு தேனி ரோடு, தேனி ரோடு அது தவிர அதுவே தேனி இல்லை. அது வழியாக போனால் தேனிக்கு போகலாம். இங்கே நத்தம் ரோடுன்னு சொல்லி சொல்கிறோம், அதுவே நத்தம் இல்லை, நத்தத்துக்கு போகிற ரோடு. அது போல நமக்கு எதனால் இந்த அறிவை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது எதனுடைய இருப்பினால் இவை அனைத்தும் அறிந்து கொண்டுள்ளோனோ அந்த இருப்பிற்கு பெயர், அறிவதற்கு பயன்படுகின்ற இருப்பிற்கு பெயர் அறிவு. வேற வழி இல்லை, அதுக்கு அந்த பேர் கொடுத்தாகணும். அந்த பேரும் அதுக்கு முழுமையான பொருத்தம் என்றால் நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை அங்கு நாம் உபயோகப்படுத்துகிறோம். அதை அறிவதுவே, அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை சாஸ்திரங்களும் குருநாதனும் சொல்லி கொடுத்தார். அதை என்னைக்கு நான் ஓரு நாள் எந்நாட்கண்ணில் அழகாக வருது. ஆக சொல்லும் அறிவும் முழு அமைதி பெற்று தம்மை உணர்பவர்களாகிய ஞானிகளுடைய அறிவின் உள்ளே எல்லையில்லாத ஆனந்த வெள்ளப்பெருக்கை காட்டுகின்ற முகிலே மேகமே உரை உணர்வு இறந்து தம்மை உணர்பவர் உணர்வினூடு. அப்படி அறிபவருடைய அறிவினூடே கரையில்லாத இன்ப வெள்ளம். கடலுக்கு கரை இருக்கா? இல்லை. அப்படி கரையில்லாத இன்ப வெள்ளம், சிவபோகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி சொல்றாரு. அந்த இன்பம் வெள்ளம், கரையிலா இன்ப வெள்ளம் காட்டிடும் முகிலே. முகிலே சொல்லி சொன்னா மேகமே, மாறா சொல்லி சொன்னா மாறுபடாத வேறுபடாத. பறை சொல்லி சொன்னா இங்க திருவருட் சக்தி பராசக்தின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார். சரி, சிவம் இருந்தால் பிரம்மம் இருந்தால் அந்த சகுன பிரம்மம் நம்ம இங்கே எடுத்துக்கணும். நிர்குண பிரம்மம் சகுன பிரம்மம் எடுத்துக்கணும். அருள் பறை திருவருட் பராசக்தி. அப்படி சொல்லப்படுகின்ற கிரணம் சொல்லி சொன்னால் கதிர் சூழப்பற்ற. கிரணமின்றி கதிரவன் இல்லை, கதிரவனின்றி கிரணமும் இல்லை. அந்த கிரணங்கள் சூழப்பெற்ற பானுவே சூரியனே உன்னை பற்றி நான் என்ன பண்ணோம்? உன்னை பற்றி அறிந்து கொண்டு உன்னை பற்றி கொண்டு அந்த அறிவிலே இருந்து கொண்டு என்ன பண்ணோம்? திரையிலா நீர் போல். திரை என்றால் அலை இல்லாத நீர், திரை என்றால் அலை சொல்லி அர்த்தம். திரையிலா நீர் போல், அந்த அலையில்லாத கடல் நீர் போல சிறியவனாகி அடியேன் சித்தம் தெளிவனும் தெளிவை அடைவேணும். ஏனென்றால் தெளிவு அடையிறதுக்குள்ள எதெல்லாம் நாம் இந்த ஜென்மா மட்டுமல்ல பல விஷயங்களில் பல பிறவிகளை சேர்த்து வைத்த விஷயங்கள்லாம் நமக்கு அப்படியே நம்ம தடுமாற வைக்கணும். எப்பப்போ கட்டுற விஷயங்கள்லாம் சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாலும் அதுதான் நிற்கிறது. இது எப்படி அது எப்படி? காரணம் அது நமக்குள்ள மெமரி கார்டில் இருந்து எப்போ வெளியே வரும்னு தெரியாது. அதான் மெமரி கார்டு. சித்தம், சில பேர் சித்தம் என்பது நமக்கு பதிவு செய்து வைத்துக்கொள்ள இல்லை இதுதான் என்று நிர்ணயம் செய்வது ஒரு அர்த்தம் சொன்னாலும் கூட சித்தம் சொல்லி சொன்னால் நம்முடைய அனுபவங்களை எல்லாம் பதித்து வைத்துள்ள இடம். என்ன பதிவு? அனுபவ பதிவு. மனமானது நினைப்பும் மறப்புமா நின்ற வஞ்ச மாயாமனன் தாய்மனர் சொல்றார், தத்துவபோதம் சொல்றது. அப்புறம் புத்தி என்பது இதுவா அதுவா என்று யோசித்து முடிவு செய்வது. சித்தம் என்பது என்ன? பதிவு பண்ணிச்சு. அகங்காரம் என்பது வெளியிடுவது. யாரையோ ஒருத்தர் பார்க்குறோம், புதுசாக இருக்கு, இது யாரு, உடனே யோசனை. அப்போ உள்ள சித்தத்தில் இருக்க அந்த பழைய நினைவுகள் மேலே இவர் தான், இல்லை இவர் இல்லை, இவர் இப்படி நடக்க மாட்டார், இவர் வேற மாதிரி இருப்பார், அவர் முகம் இப்படி இருக்குமே, இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இருப்பார், இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருப்பார், ஏதோ பிற்பாடு ஆமாம் இவர் தான். அதுதான் அகங்காரம். அகங்காரம்னா வேற அர்த்தத்தில் இல்லை, ஆணவன்ற அர்த்தத்தில் இல்லை, இவர் தான்பா அப்படி வெளிப்படுத்துவது. இந்த அந்த கரணம் என்கின்ற இந்த மனம் இருக்கே, அது ஒரே மனம் தான். அதனுடைய ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் தான் மனம்
புத்தி, சித்தம், அகங்காரத்து ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய செயல்பாடை வைத்து அந்த ஒரே மனதிற்கு இத்தனை பேர் வருது, வேற வேற இல்லை. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அது சித்தம் என்றால் இங்கே மனமனே போட்டுடுறார். சித்தம் தெளிவனும், மனதை தெளிவுபடுத்தி கொள்வேன். சொல்லும் மனமும் இறந்த சொல்லி சொன்னா நிறைய இடத்துல மனம் இறப்பது அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரம் சொல்றார். மனம் இறப்பது சொல்லி சொன்னா நிறைய பேர் மனம் இறந்து விடாது. மரணம் இறந்த பிற்பாடு அங்கே என்ன இருக்கு, என்ன இருக்கும்? மனம் இறத்தல் சொல்லி சொன்னா அந்த கான்செப்டை அவங்க தவறா நினைக்கிறாங்க. அறியாமையுடன் கூடிய மனம் இப்ப இல்லை, அறிவோடு கூடிய மனம் இப்ப இருக்கு. அறியாமை இறந்த மனம், இப்ப அறிவுடன் கூடிய மனம். மனம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த உடல்ல ஜீவன் இருக்கின்ற வரை, ஜீவன் முக்தியோடு இருக்கின்ற வரை அவர்கள் மனம் இருக்கும். அந்த மனது எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா அறிவோடு கூடியதாக இருக்கும். அறியாமை சென்ற மனதை தான் மனம் இறத்தல் சொல்லி சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். மனம் இறந்தே போச்சுன்னு வச்சுங்களேன், எப்போ மனம் இருக்குன்னு தெரியுங்களா? இந்த உடல் இருந்தால் தான் மனம் இருக்கு. ஆக்சுவலாக மனம் இறக்கிறதே இல்லை, அது ஒன்று இருக்குது. இந்த மனம் தான் நம்முடைய ஜீவனோடு ட்ராவல் பண்ணுறது. ஏன் என்றால் அதில் சித்தம் இருக்குது, அதில் தான் எல்லா பதிவும் இருக்குது, அங்கே தான் கர்மா இருக்குது. அதான் ஸ்டோர் ஹவுஸ், அது வேர் ஹவுஸ் சொல்கிற பாருங்க. அதுதான் சித்தம் என்பது வேர் ஹவுஸ் அல்லது ஸ்டோர் ஹவுஸ். அதுதான் நம்ம எல்லாம் பதிஞ்சிருக்கு, அதுதான் ட்ராவல் பண்ணுறது. ஆகவே மனம் அமைதியை அடைந்து மாறா பறையனும் கரணம் சூழ்ந்த பானுவை நின்னை பற்றி திரையிலா நீர் போல் சித்தம் தெளிவனோ சிறிய நீனே. தன்னை பற்றிய தெளிவும் பரமான்ம தரிசனத்தையும் இறையருளால் கண்டவர் பேரானந்த வடிவினர். ஆகவே இறைவனோடு மாறுபடாத வேறுபடாத ஒன்றாக இருத்தல், அதுதான் முக்தி நிலைன்னு சொல்லிட்டோம். இரண்டு இல்லை ஒன்று என்னவே, ரெண்டு இல்லை, அங்கே இருக்கிறது ஒன்று தான். ரெண்டு ஒன்று இல்லை, இருக்கிறது ஒன்று தான். அந்த ஒன்றாகவே நான் இருக்கிறேன் என்று நாம் இருத்தலை தான் முக்தி நிலை சொல்ற, அதான் ஜீவன் முக்தி சொல்லி சொல்றோம். ஆக சொல்லுக்கும் அறிவுக்கும் எட்டாது தம்மை உணர்பவர் உணர்வில் கரையற்ற இன்ப வெள்ளமாய் காட்டும் மேகமே, மாறுதல் இல்லாத திருவருள் என்னும் கரணங்களால் சூழப்பட்ட சூரியனே, எனது திருவருளை பற்றி நீர் போல என் அறிவில் சிறியனாகிய நான் தெளிவு பெறுவேனோ. சலனம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் நான் நிறைவு பெற்றிருப்பேன். இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் கொட்டேஷன்லாம் கொடுப்பாங்க. உரை உணர்வு இறந்து தம்மை இறந்து, அந்த இடத்துல தான் சொல்கிறேன். இறந்துன்னா மனம் இறந்து போச்சு. மனம் இறந்து போட்டால் வேற ஒன்றும் அங்கே நினைப்பெல்லாம் இல்லை, மறப்பும் இல்லை. எந்த மனதில் பந்தம் இருக்கோ அந்த மனதுக்கு தான் அறிவை கொடுக்குறோம். அந்த மனது தான் பந்தத்தை விடுபட்டு மோட்சத்தையும் புரிஞ்சுக்கிறது. ஆக மனம் இறந்து போச்சு அப்படி அர்த்தம் இல்லை. இறந்து போதல் சொல்லி சொன்னால் அறியாமையோடு கூடி சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த மனம் இறந்து அறிவோடு கூடிய மனம் என்ன நினைக்கிறது? நான் ஆத்மா, நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம், நான் மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன். இந்த அறிவோடு கூடிய மனம் மனசுல தான் எங்க பந்தம் இருக்கோ, எங்க நினைப்பு மறப்புமா நம்மை வாட்டி எடுத்து கொண்டுள்ளதோ அந்த மனது தான், அங்கதான் மோட்சமும் வரணும். நல்லா மனதை விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, மனம் இருந்தே தீரும். மனம் இருத்தல் என்பதற்கு வேதாந்தத்தில் நம்ம இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல மற்ற கான்செப்டுக்கும் வேதாந்தத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் ரொம்ப அழகா பிசுறு இல்லாத பெரியவர்கள் சம்பிரதாயத்தை அழகா சொல்லி கொடுத்துட்றாங்க. இதுதான் முக்தி நிலை. ஆகவே தம்மை உணர்பவர் உணர்வினூடே கரையிலா இன்ப வெள்ளம் காட்டு முக்கிலே, இன்பமாகிய இன்ப மழையாகி பொழிந்து இன்ப வெள்ளத்தை பெருக்குவதனால முக்கிலே சொன்னாராம். பாருங்க, இப்போ மழை என்ன பண்ணிட்டான், 500 மில்லிமீட்டர் மழை ஒரே நேரத்தில், க்ளவுட் பஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் பெஞ்சா என்ன ஆகுது? ஒரே நேரத்தில் பெஞ்சதுனால வரல, அணையை திறந்து விட்டதுனால வந்ததுன்றாங்க. ஒரு பெரிய டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கு. மழையினால சேதம் இல்லை, நீங்கள் சொல்லாமல் இரவு திறந்து விட்டதுனால தான் இவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொல்லி எப்படி தாங்கும்? பெரிய ரிவர், பெரிய அதுக்காக எவ்வளோ நீர் வந்தாலும் வடிகாலாக தான் ரிவர்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. அது நாம் ஒரு அணையை கட்டி வச்சுருக்கோம். அந்த அணை நீர் எவ்வளோ விடணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஏன் அது தவறு பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. திறந்து விட்டு எவ்வளோ பேருக்கு கஷ்டம். கரை ஓரத்தில் இருக்க விட மக்கள், கரை ஓரத்தில் அவங்களுக்கு வீடும் கட்டுறதுக்கு அனுமதியும் கொடுத்துட்றாங்க. திருவண்ணாமலையில் பொதுவாக பெரிய இந்த மலை அடிவாரத்தை சுற்றியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டு வைப்பாங்க. ஏன்னா இப்படிலாம் ஏற்படலாம்னு சொல்லி அங்கே அப்படியே 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 மேலே 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 இவங்களுக்கு அனுமதி இல்லாத கட்டிடுறாங்க. கட்டின பிற்பாடு மலை சரிலாம் வரும்போது என்ன பண்ண முடியும்?
அப்படி கட்டுற வீடெல்லாம் சாதாரணமான சாமானிய வீடு, மணலும் பாறையும் வந்து விழுந்தா கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பேர் இறந்து போகிறதுன்னு தான் வருத்தமாக தான் இருக்குது. அது இயற்கையினுடைய சூழ்நிலை, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். யார் பார்க்கணும்? முகிலே, அதுக்காக வந்தோம். மழை பொழிவது. கிரணங்களும் கதிரவனும் வேறு வேறாக காணப்படினும் கதிரவனின்றி கிரணமில்லை, கிரணம் இல்லாத கதிரவன் இல்லை. அந்த பறையனும் கிரணம் சூழ்ந்த பானுவே, பானு சொல்லி சொன்ன சூரியனே. இதை போல இறைவன் அவனுடைய அருட்சக்தி இன்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை, சக்தி இன்றி சிவம் இல்லை சொல்லி சொன்னாலாம். சக்தி இல்லை என்றால் சிவம் இருக்கும். அது அந்த கான்செப்ட் அர்த்தம் அதுதான். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றாலும் சிவம் இருக்கும். அதனால தான் சக்தி இருந்தால் செய்யலைன்னா சிவனேன்னு கெட, சிவனேன்னு. சிவம் இருந்தால் தான் சக்தி இருக்கும். சக்தி இல்லை என்றாலும் சிவம் அது இருக்கும். சிவன் இல்லைன்னா சக்தி இருக்காது, தான் உண்மை. இது நம்ம திருவிளையாடலாம் கேடுவோம், சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை. கதையாக சொல்லியிருக்காங்க, புராண கதையாக. இந்த இடத்துல சக்தியின்றி சிவம் இல்லைன்னு சொல்லி சொல்றதை விட சிவம் இல்லை என்றால் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவம் அப்பொழுதும் இருக்கும். அங்கே சிவம் சொல்லிச்சுன்னா பிரம்மம். ஆக சக்தி இல்லை என்றால் சிவம் இருக்கும், சிவம் இல்லை என்றால் சக்தி இருக்காது. திரையிலா நீர் என்பது அலையில்லாத கடல். சித்தம் தெளிய ஞானம் உதிக்குன்னு சொல்கிறான். சித்தம் தெளியன்னா நீர்நிலை இருக்குது, அது தெளிவாக இருந்தால் உள்ளே இருக்கிறது தெரியும். கல்லெறிந்து பாசி கலைந்து நன்னீர் காணும் நல்லோர் சொல் உணரின் ஞானம் வந்து தோன்றும் பராபரன். தாய்மன்னர் சொல்கிறான். கலங்கிய நீர் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய என்ன ஆகுன்றது? உள்ளே இருப்பது தெரியும். அது போல் கலங்கிய சித்தத்துடைய நமக்கு நல்லோர் சொல், நல்ல ஓர் சொல். அது என்ன? நீ அதுவாய் இருக்கிறாய் என்ற தத்துவமசி என்கின்ற சொல்லானது கலங்கிய என்ற சித்தத்தில் இருந்து என்ன பண்ணுறது? தெளிவுபடுத்தி நான் அதுவாகவே இருப்பது எனக்கு சொல்லி கொடுத்து விடும். நான் அதுவாக இருக்க நீ செய்சித்திரம் மிக நன்றுக்கான்னு சொல்லி சொல்ற. நான் வேற எதுவோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ அப்படிலாம் இல்லை, நீ அதுவாக தான் இருக்க. எதுவாக? நீ அந்த பிரம்மமே. ரொம்ப அழகாக சொல்கிறேன். நான் அதுவா இருக்க நீ செய்சித்திரம் மிக நன்றுக்கான். எந்தை வடவார் பரம குரு வாழ வாழ அருளிய நந்தி மரபு வாழ என்றடிய மணமகிழ வேத ஆகம துணிவு இரண்டில்லை ஒன்றென்னவே வந்த குருவே வீர் சிவஞான சித்தி நெறி மௌன உபதேச குருவே மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் ஒரு மௌனம். ரெண்டில்லை ஒன்று தான், இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீ அதுவா இருக்கா சொல்லி கொடுத்து அதாவது உபதேச மகா வாக்கியமாக தத்துவமசி ஸ்வேதகேதோ நீ அதுவா இருக்கன்னு சொல்லிட்டார். அது குருநாதர் சொல்லி கொடுத்த உபதேச மகா வாக்கியம். அப்போ சிஷ்யன் திருப்பி சொல்கிறான், அது அனுபூதி மகா வாக்கியம் சொல்லுங்க. அது என்ன? நீ என்னவா இருக்கப்பா, நான் சொல்லி கொடுத்துட்டார், நீ அதுவா இருக்க சொல்லிட்டார். திருப்பி சொல்லுன்னா நீ அதுவா இருக்க அவருக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் தான் அதுவா இருக்கார், புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் புரிந்ததை அவர் திருப்பி சொல்லணும். பாடம் எடுக்கிற குருவானவர் நீ என்ன புரிந்து கொண்டாய் என்பதை கேட்டுட்டு புரியலன்னா இன்னும் கொஞ்சம் காலம் பாடம் எடுன்னு சொல்லுவார். இல்லை சுவாமி, நான் சொல்கிறது தான் நான் புரியுது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொன்னால் நீ போயிட்டு வா, ஆனால் வெளியில் போய் நான் தான் உன்னோட குருன்னு சொல்லாதேன்னுடுவார். ஏன்னா தப்புன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பேன், சொல்லாதேன்னு. அப்போ இவன் என்ன சொல்லணும்? அகம் நான், நீங்கள் சொன்ன வார்த்தைங்களாம் புரிஞ்சுக்கிட்டது. பிரம்ம அஸ்மி. முந்தி பிரம்ம அஸ்தி, பிரம்மன் ஒன்று இருக்கிறதா நினச்சேன். இப்போ நான் என்னென்னா அஸ்மி, அஸ்தி வந்து அஸ்மி ஆயிடுச்சு. நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன். இருந்தேன் இல்லை, இருப்பேன் இல்லை, இருக்கிறேன். நான் அந்த பிரம்மமே. அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மாஸ்மி. எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் சித்தம் தெளிய ஞானம் உதிக்கும். இந்த சித்தத்தில் அந்த தத்துவமசி, அதாவது மௌனமாக வித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி பாராது அறியாத மௌனமாக வித்தை பதித்து அன்பு நீராக பாய்ச்சி அது பயிராக மட்டும் மாமாயே வன்பறவை அணுகாத வண்ணம் தாய்மன்னர் சொல்கிறார் பாருங்க. அந்த சித்தத்தில் இந்த வார்த்தையை போட்டுட்டார். கிணற்றுல தேத்தாங்கொட்டியை தண்ணியில் போட்டால் எப்படி தெளியுமோ, அது அந்த காலத்தான் கிணறு வெட்டினாங்கன்னா கிணத்துல தண்ணி தெளிவாக இருக்கணும்னா இந்த நெல்லிக்காய் மர கட்டையெல்லாம் போடுவாங்க, அது தண்ணியை தெளிய வைக்கன்னு சொல்லுவாங்க, தேத்தாங்கொட்டை போடுவாங்க. அதுபோல் இந்த சித்தம் என்ற கலங்கிய இடத்துல தத்துவமசி என்ற மகா வாக்கியம் தெளிவுபடுத்தி விட்டது. ஞானமானது தெளிவை கொடுக்கின்றது. அதான் சொல்கிறார், சித்தம் தெளிய ஞானம் உதி.
சித்தம் தெளிய மருந்தொன்று இல்லை பித்தம் தெளிய மருந்தொன்று பேரின்பம் ஒன்றுள்ளே. மருந்து நல்ல மருந்து, சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து சொன்னார். ஆக ஞானம் உதிக்க பிரம்மானந்தம். எவ்வளோ அழகா சொல்றார். ஞானம் வந்ததுன்னா அங்க இருக்கிறது என்னென்ன ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கு பேர் என்ன? பிரம்மானந்தம். நாம் சாப்பிடும்போது சொல்லுவோம் அப்போ பிரம்மானந்தமாக அது பரமானந்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அது சாப்பிட்டதுனால வந்தது. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் பொறுத்து சுகர் 400 ஆன ஒன்று பிரம்மானந்தம் வேற ஆனந்தமாக மாறி போயிடும். இங்கே அது இல்லை. ஞானம் நம்முடைய மனதில் நிற்க நிஷ்டையாக அந்த இடத்துல நமக்கு வருவது என்ன? நான் அதுவாக இருக்கிறேன் தெளிவினால் வருகின்ற அமைதி ஆனந்தம், அது பிரம்மானந்தம். அதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றாங்க. ஜீவன் முக்தி என்பது இந்த உடலிலே இருக்கும் பொழுது நம்ம மனதில் பெறுகின்ற அந்த அமைதியோடு வாழ்கின்ற வாழ்க்கை, அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. அதைத்தான் இங்கு திரையிலா நீர் போல் சித்தம் தெளிவனோ சொல்றார். சிறியனேனே சித்தம் தெளிந்து சிவமானோர் எல்லோருக்கும் கொத்தடிமையான குடிநான் பராபரன். ரொம்ப அழகா சொல்றார் பாரு. சித்தம் தெளிந்து சிவமானோர் எல்லோருக்கும் என்ன? இந்த சித்தம் தெளிந்து சிவமானோர் சொல்லி சொன்னா தன்னை பிரம்மமாக உணர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் கொத்தடிமையான குடினான்னு சொல்றார். அவர்களுக்கு நான் அடிமையே சொல்றார். அந்த அடியார்கள்லாம் நான் அடியேன், அடியார்க்கும் அடியேன் சொல்றோமா இல்லையா? அழகா வரும். அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பால வைத்தார்க்கும் அடியேன். அது போல இங்க அழகா சொல்ற. சித்தம் தெளிந்து சிவமானோர். சிவமானார்னா அந்த ஜீவன் சிவமாக தன்னை புரிந்து கொண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரம்மமாக புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் கொத்தடிமையான குடி. என்ன அர்த்தம்? அவர்களுக்கு நான் இந்த எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் உள்ளே ஒத்துரிமை உடையவராக உவக்கின்றார் யாவரவர் உளம்தான் எம்பெருமான் சித்துருவாய் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகர் தம் அடிக்கை அவள் புரிந்திடு என் சிந்தை மிக விழைந்ததாலோ. ரொம்ப அழகா அந்த பாடல் சொல்றாரு. அப்படி தெளிவா இருக்கக்கூடிய அவர்களுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏவல் செய்து. ஏவல்னா என்ன? அவங்க எப்போ நமக்கு எதனா ஒரு பணி சொல்லுவார்கள் செய்ய என்ன? காத்திருப்பது. என் சிந்தை மிக விழைந்ததால் என் அறிவு அப்படி விழைந்தது. சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க, நமக்கு தத்துவ ஞானத்தை கொடுத்த குருமார்கள் அல்லது நாம் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டோமோ அவர்களை பார்த்த மாத்திரத்தில் நம்ம அருகில் வரணுன்றது கூட இல்லை. அந்த திருமேனி கண்ணில் பட்ட மாத்திரத்தில் எங்கே நிற்கிறோமோ அங்கேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. அது எந்த இடம் ஏதுன்னு பார்க்கறதுலாம் இல்லை. பார்த்த மாத்திரத்தில் இங்கே நமஸ்காரம். பார்க்குறாரோ பார்க்கல, நான் பார்த்துட்டேன் நமஸ்காரம். அது நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவனை. அவர்கிட்ட வர நம்மளை பார்க்கணும் அப்புறம் தான் நமஸ்காரம் அப்படிலாம் இல்லை. அவர் பார்த்துவார், தெரிஞ்சுக்குவார். பார்க்கணுனாலும் பரவாயில்ல, என்னுடைய மனதினுடைய வெளிப்பாடு நான் வெளிப்படுத்துகிறேன். சித்தம் தெளிந்து சிவமானோர் அந்த பிரம்மமானோர் எல்லோருக்கும் கொத்தடிமையான குடி நான் உனக்கு ஏவல் செய்து உன் அடிமையாக இருக்கிறேன். அது அடிமை என்பது அங்கே உண்மையிலே அடிமை என்பது இல்லை, நாம விரும்பி அவர்களிடத்தில் நம்ம ஒப்படைப்பது சொல்லி அர்த்தம். சரண்டர் குரு அவர்களிடத்தில் நம்ம ஒப்படைத்து விடுவர். ஆக தனது எளிமை தோன்ற மாயை நாற்றலை கடக்க வலியின்மை தோன்ற சிறியனேன்னு சொல்லி சொன்னார். நான் ரொம்ப சின்னவன்பா, நொய்யன் நுண்ணி அறிவிலன் ஒன்றை நூறாக்கும் பொய்யன் என்று என்னை விட்டு விடாது. நீ விட்டுவிட நினைவேல் தட்டெழுவதல்லாது வேறு கதி ஏது புகழாய் சொல்லி. மெய்யனே உயிருக்குடைய உயிரான துணைவனே இணை ஒன்றில்லாத அதீதனே ஐயனே அப்பண்ணே என்றும் அறிஞர் அறிவை விட்டு அகலாத கருணை வடியிலே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இந்த இடத்துல, என்றும் அறிஞர் அறிவை விட்டு அகலாத கருணை. என்னை விட்டு நீ என்னைக்கு நீங்க முடியும்? நீங்கினதே இல்லையே. ரொம்ப அழகா சொல்றார். சிறியனேன்னு சொல்லி சொன்னது அப்படி சொல்ற வர்றதுக்கே மனசுல ஒரு பாவனை. அடுத்து 15வது பாடல். கேவல சகலமின்றி கீழொடு மேலா எங்கும் மேவிய அருளின் கண்ணாய் மேவிட மேலா இன்பம் தாவிட இன்பாதீத தனியிடை இருத்தி வைத்த தேயனும் மௌனி செம்பொன் சேவடி சிந்தை செய்வான் கேவல சகலமின்றி கீழொடு மேலா எங்கும் மேவிய அருளின் கண்ணாய் மேவிட மேலா இன்பம் தாவிட இன்பாதீத தனியிடை இருத்தி வைத்த
தேயனும் மௌனி செம்பொன் சேவடி சிந்தை செய்வான். கேவலம் சொல்லிச்சுன்னா தமிழ் கேவலம் நினைச்சிடாதுங்க. என் பழப்பு ரொம்ப கேவலமா போச்சு. கேவலம் சொல்ல கைவல்யம் சொல்லி அர்த்தம். கேவல பாவக கைவல்யம். கேவலசிய பாவக அப்படின்னா நான் நானாக இருக்கும் தன்மை, தானாக இருக்கும் தன்மை கேவலம். கேவலன்ற வார்த்தை தான் கைவல்யம் ஆச்சு. இங்க என்ன போட்டுறாருன்னா, இங்க ஒரு உரை ஆசிரியர் நினைப்பும் மறப்பும் சொல்லிடுறார். சகலம் சொல்லிச்சுன்னா மனதை சார்ந்திருப்பது, கேவலம் என்ற மனதை சாராது இருப்பது. அது உண்மைதான். மனதை நான் சாரலைன்னா நான் என்னவா இருக்கேன்? நான் நானா இருக்கேன், ஆத்மாவா இருக்கேன், அவ்வளவுதான். கேவலம் சகலம் இன்றி, நினைப்பு மறப்பின்றி, மனதை சார்ந்து இல்லாமல் நாம் எதை சார்ந்து இருக்கல. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பிராண்டு பேஸ்ட் தான் எனக்கு வேணும், இந்த பிராண்டு காஃபி தான் வேணும். சார்ந்து இருக்கிறோம், உடலை சார்ந்திருக்கோம், மனசை சார்ந்திருக்கோம், உலகத்தை சார்ந்திருக்கோம். எதை சார்ந்து இல்லை நாம். அப்படி சார்ந்து இராத தன்மை, மனதே சார்ந்து இராத தன்மை. ஆக நினைப்பும் மறப்பும் போய் நின்ற வஞ்ச மாயா மனதால் விளைந்தது தோழின்னு சொல்றார். மலங்க புலனைந்த வஞ்சனையை செய்ய சொல்றார். ஆகவே இங்கு இந்த வஞ்ச மாயா மனம், அந்த மனமானது என்னவா எதுக்கு பயன்படாதான்? இறைவனை நினையும் நினைவுக்கு எட்டாதவன் இந்த மனம் அப்படி அவரை நினைக்கலையா. அதுதான் சொல்றார். இறைவன் நினையும் நினைவு கெட்டாத நெறி பெற்று உணர்ந்த நெறியாளர் வினையை கரைக்கும் பரம இன்ப வெள்ளப்பெருக்க நினதருளால் மனைவி மக்கள் அன்னை பிதா மாடு வீடு என்று மயக்கும் தனையை மறந்து முனைமறவா தன்மை வருமோ தமியேற்கே. தாய்மலர் பாடல். அங்கே இறைவன் நினைக்கின்ற நினைவுக்கு எட்டாதவன். நாம் நினைக்கிற அந்த அளவு மட்டும் இல்லை. இப்போ இந்த உலகத்தையே எடுத்துக்கோமே, நாம் நினைக்கிற இந்த உலகம் எவ்வளோ பெருசாக இருக்கும். சில பேர் கிராமத்தை விட்டு தாண்ட மாட்டாங்க, அதுதான் உலகம். சில பேர் உலகமெல்லாம் சுற்றி வந்திருப்பாங்க, அவர்களுக்கு எவ்வளோ பெருசு உலகம். ஆனால் உண்மையில் உலகம் எவ்வளவு தானா? இது ஒரு சோலார் சிஸ்டம், அவ்வளோதான் அண்டம். இதுலேயே எத்தனையோ சோலார் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் பேரண்டம் சொல்கிறாங்க. இது கூட எத்தனை பேரண்டங்கள் கொண்டது ஒரு மில்கி வே, யூனிவர்ஸ், என்னென்னா வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. அண்டம், பகிரண்டம், பேரண்டம் சொல்கிறாரு. இதுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. ஆகினால் நாம் நினைக்கிற நினைவுக்கு மட்டும் இருக்கிறது இல்லை, அதையும் கடந்தது என்று நாம் மனதில் புரிந்து கொள்ள. நினைச்சு பாருங்கள், யோசிச்சு. இவ்வளோதானே. அப்போ நாம் எப்படி தான் சாஸ்திர வார்த்தைகள் லட்சண விருத்தியாக லட்சணத்தை கொண்டு இறைவனை தன்மை உணர்ந்தாலும் அதுவும் நாம் உணர்ந்த அந்த அளவு மட்டும் இல்லை, அதுக்கு மேலானது. கீழ்மேல் என எங்கும் பொருந்தி எல்லா இடத்திலும் பொருந்தி அருளனுடைய திருமேனி உடையவன். இறைவனுடைய திருமேனி எப்படின்னா, இந்த மொத்த அண்ட பகிரண்டம் எல்லாம் என்ன அவனுடைய திருமேனி தான். அப்படி உணர்தல். நமக்கு திருமேனி ஒரு கோயிலில் நாம் நினைக்கிற வடிவத்தில் நாம் நினைக்கிற பேரில் நமக்கு அருள் புரிவதற்காக ஒரு திருமேனி உருவாக்கி வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கு. அது உருவத் திருமேனி இருக்கலாம், அருவத் திருமேனி இருக்கலாம், அருவுருவத் திருமேனி இருக்கலாம். ஆனால் இறைவன் இந்த மொத்த அண்டத்தையும் திருமேனியாக கொண்டான். அதான் விஸ்வரூப தரிசன யோகம். அதுதான் எல்லாமே நான் தான் இருக்கேன். அது புரியணும்னா கொஞ்சம் உட்காந்து அப்படியே யோசிக்கணும். பொதுவாக பெரியவங்க மடங்கள்லாம் பெரியவங்களை குருநாதர் பார்த்தா தங்கள் திருமேனி எப்படி இருக்கு, அவரோட திருமேனி தான் சொல்லுவாங்க. திருமேனி ஒரு பேரே வச்சிருந்தார் ஒருத்தர், நமக்கு அறிமுகமானவர். திருமேனி. இன்னைக்கு ஒரு அம்மா பார்த்தேன் இது கேம்பில். அவங்க பேர் என்னன்னு கேட்டேன். சீனிப்பழம்னாங்க. நல்ல பேர் தான், புது பேராக இருந்தது. சீனிப்பழம். சீனிப்பழம் என் பேர் சுவாமி. நான் சென்னையில் வந்துருந்தேன். நாளைக்கு வராங்க இங்கே. ஆக இங்கே என்னன்னு சொன்னால், இந்த அருளனுடைய திருமேனி உடையவன் தான். அண்ட பகிரண்டு எல்லாம் அவனுடைய திருமேனி தான். அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே அம்மாயை இல்லாமையே யாமெனவும் அறிவும் உண்டு அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்க என் திசை விளங்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை என நினைவு உண்டு. இங்கு யான் எனது அறத்துரிய நிறைவாகி நிற்பதே இன்பமெனும் அன்பும். இந்த வரிகள்லாம் தாய்மணர்பால் வரிகள்லாம் கீத உபநிஷத்துலாம் படிச்சுட்டு இந்த வரிகள்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக, இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை எப்படி தான் சொல்லுவோம். அதில் புரிந்த நிலையில் சொன்ன விஷயங்கள். உபநிஷத்துங்களுக்கும் வேதத்துக்கும் முரண்படாத அந்த கருத்துக்களை அழகாக அங்கங்கங்க வச்சிருக்கார். அதனால நான் அதிகம் சொல்கிறது,
தாய்மலரை படிக்கிறதே பெரிய புண்ணியம் தான். எல்லா நூல்களையும் இப்போ எல்லாரும் இதுவும் பாராயணம் பண்ணுற விசேஷம் தான். தாய்மலர் இன்னும் விசேஷம். காரணம் என்ன தெரியுங்களா? தத்துவ விசாரத்தை அழகா எளிமையா சொல்லி கொடுத்துருக்கார். மொத்த கீதை உபனிஷத் வார்த்தைகள் அந்த விஷயங்கள்லாம் அழகா சொல்லியிருக்க. ஆக எல்லா இடத்திலும் அருளுடைய திருமேனி உடையவன், அவன் இல்லாத இடமே இல்லை. ஆக கேவல சகலமின்றி கீழோடு மேலா எங்கும் மேவி அருளின் கண்ணா பொறிந்து இருக்க, அப்படி அதிலேயே நான் மனதை பொருத்தி இருக்க, இன்பம் அதிகரித்து உயரவும் இன்பம் மிகுதியால் பேரின்பமாய் இருக்க வைத்திட வைத்த பக்குவிகளுக்கு இறைவனே என்ன பண்றாராம்? ஞான ஆசிரியனாக வந்து யாருக்கு உணர்த்துகின்றார்? யாருக்கு அந்த பக்குவம் இருக்கோ அவர்களுக்கு கிடைக்கின்றது. மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவம் உறுதியா சொல்ற வாய்க்கும் சொல்றார், கிடைக்கும் சொல்றார். நீ ஒழுங்கா உன்னை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்ற முறையில் நீ இருந்து கொண்டிருந்தால் நீ தேடி போக வேண்டியதில்லை. உன்னை தேடி அந்த இறைவன் வந்து உனக்கு குருவாக வார்த்தைகளினால் அருளை உனக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சொல்லி சொன்னார். அப்போ குரு நமக்கு வரணும்னு சொல்லிச்சுன்னா நாம நல்ல சிஷ்யனை மாறி அமைந்தார். உன்னுடைய கடமை நீ எனக்கு குருவை அனுப்பி கொடுப்பது. நிச்சயம் வருவேன். யாரையே ஒருத்தர் அனுப்ப, அல்லது எனக்கு இந்த என்னுடைய பக்குவத்திற்கு ஏற்ப நீயே வந்து எனக்கு அருளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமாம், சந்தேகம் இருக்கக்கூடாது. எனக்கு வரலையேன்னா அப்போ எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இது சொல்லவே வேண்டியதில்லை. ஆக பக்குவிகளுக்கு இறைவனே ஞான ஆசிரியனாக வந்து அருள் செய்தலினால் தேவெனும் மௌனி, தே என்ற அங்கே தெய்வம் சொல்லி அர்த்தம். தேமேன்னு இருந்தனா என்ன அர்த்தம்னா தெய்வமேன்னு இருந்தேன்னு அர்த்தம். சொல்ல முடியல வார்த்தை தேமேன்னு இருந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வமேன்னு இருந்தேன். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ன, அது போல தெய்வமேன்னு இருந்தேன், தெய்வமேன்னு சொல்லியிருந்தேன். அந்த தெய்வ மௌனி குருநாதர் யாருன்னா ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகின்னு சொல்றார். இறைவன் குருவானவர் இறைவனே, அவரே இந்த திருமேனி தாங்கி எனக்கு வந்து அனுகிரகம் செய்துள்ளார். இது ஒரு சிஷ்யோட பாவனையா இருக்கணும். அவர் எப்படின்னா இருக்கட்டும், அவர் எப்படியோ போட்டோம், எனக்கு அந்த வார்த்தை மூலமாக ஒரு புரிதலை ஏற்படுத்தினார். ஆகவே அவர் என்னன்னா குரு, அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த பாவனையோடு குருவுடைய வார்த்தைகளை கேட்டுன்னு வச்சுங்களேன், ஞான நிச்சயம், அது புரிதலை நிச்சயம், சந்தேகம் இல்லை. அது இருக்கணும் ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும். என்ன அவரும் மாமிச உடல் தானே, அவருக்கும் தலைவலி வருது, அவருக்கும் என்னென்னோ வருது, அது என்ன பெருசாடினா அவரும் ஆமாம் மாமிச உடல் தான், அதில் சந்தேகம் இல்லை. அவர்னா எனக்கு வேற உடல் நான் சொன்னார், அவர் எல்லாம் அவருக்கும் இருக்கிறது தான். அவரும் செத்து தானே போவார். ஆமாம் அவரும் செத்து தான் போவார். அதை நம்ம பாலிஷாக சொல்லும், சமாதி அடைஞ்சார் சொல்லிடுறோம். கொலை கல்யாணங்கள் சொன்னால் அவரும் செத்து தான் போகிறார், இல்லைன்னு யார் சொல்லுவார்? ஆனால் அவருடைய வார்த்தைகளினால் நமக்கு ஏற்படுத்த புரிதல் இருக்கு, அதுக்காக ஞானத்தினால். அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் கோயில் மடங்களில் வயது முதிர்ந்த பெரியவர் பக்குவமாக இருந்து சமாதி ஆனாலும் கூட அந்த ஸ்தானத்தில் இளைஞர்களாக ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வயதான பெரியவர் கூட அந்த ஸ்தானத்துக்காக நமஸ்காரம் பண்ணுவாங்க. வயசுக்காகவோ அதுக்காக இல்லை, அந்த இடத்துக்காக, அந்த ஸ்தானத்துக்காக. ஆகையால குரு எப்படி இருக்காரு? அவர் தெய்வ திருமேனி, தெய்வமே திருமேனி இந்த மனித உடல் தாங்கி வந்திருக்கின்றது. அவர் எனக்கு ஞானத்தை உபதேசித்திருக்கின்றார். ஆக இறைவனே ஞான சொரூபியாக வந்தவர். அவரது பொன்னார் திருவடிகளை நினைவில் நிறுத்துவோமாக. அன்னை போலும் அருள் மிகுத்து மண்ணும் ஞான வரதனே, என்னையே எனக்களித்த நின்னையானும் நினைவனே சொல்றார். அதுதான் எதுக்காக அவரை நினைக்கணும்னு சொல்லி சொன்னா, என்னை பற்றி உண்மையை தெளிவாக எனக்கு சொல்லி கொடுத்து உங்களைப் போல என்னையும் ஞான நிலையில் நிஷ்டையாவதற்கு ஆனந்தமாக ஆக்கினீர்களே, அதற்காக என்ன பண்றேன், நின்னை யானும் நினைவேன். அதனால தான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. வேற எதுக்காக நினைக்கணும்? அம்மாவை எதுக்காக நினைக்கணும்? நம்மளை சுமந்து பெற்று மலமூத்திரங்களை அள்ளி உணவை ஊட்டி இல்லையா, சாப்பிடாத குழந்தைக்கு வாயில் என்ன பண்ணுறா அம்மா அவ்வளோ பொறுமையாக வாயில திணிச்சு அப்படி தானே வளர்க்குறேன். சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க, நானே சாப்பிட்ட வளர்ந்துட்டேன், அதெல்லாம் பண்ணாலே. அதனால் அம்மா விசேஷம் தான். அதுபோல குருவும் எனக்கு அறிவை கொடுத்து இந்த ஞான நிஷ்டையை கொடுத்து அந்த கருணைக்கு என்ன சொல்கிறது, அம்மாவுக்காவது இது பிள்ளை, நம்ம பிள்ளைன்ற எண்ணம் இருக்குது, அந்த அன்பு இருக்குது. குருவுக்கு என்ன இருக்கணும், என்ன இருக்கும்? அவர் என்ன நம்ம சொல்லுவோம், என் தலையெழுத்தா இந்த ஊரில் என் கரகமான்றாங்க பாரு, கரகம் அப்படி ஒன்றும் இல்லை. எதனால பார்க்குறார், அவன் முகத்தை பார்க்குறாரு, அந்த விதத்தை பார்க்குறார், அவனோட பாடி லாங்குவேஜை பார்க்குறார், குருவெடுத்த சரணத்தை பார்க்குறார். ஐயோ இப்படி வந்திருக்கானே,
இவ்வளோ துக்கப்படுறானே, துயரப்படுறானே, இவனுக்கு நல்ல அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவனுடைய ஸ்வரூபத்தை சொன்னால் சந்தோஷம் ஆயிடுவானே. பகவான் கீதையில் மிருகசன்னிவ சிரிப்பவரை புன்சிரிப்பு, அந்த புன்சிரிப்புக்கு பக்கம் பக்கமாக விளக்கம் எழுதுறாங்க. அது ஒரு முக்கியமான விளக்கம் என்ன தெரியுங்களா? இவ்வளோ துக்கப்பட்டு அழற அர்ஜுனனுக்கு நான் ஆத்மாவை பற்றி கருத்து சொன்னால் இவன் எப்படி மாற போகிறான்னு நினைச்சார். அதனால சிரிப்பு வந்துடுச்சான், சிரிச்சார். நம்ம வீடுகளில் கூட குழந்தைகள் சும்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லணும், அப்படி இப்படி ஆய்வுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், சிரிச்சுக்கிட்டு அமைதியாக கேட்போம். நமக்கு தெரியும். அது போல அந்த 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 விளக்கத்தை, இந்த விளக்கம் ரொம்ப அருமையான விளக்கம். இப்படி துக்கப்பட்டு அழுகின்ற வில்லம்பெல்லாம் போட்டு ஓன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கானே, நான் சொல்ல போகிறது ஞானத்தை கேட்டவருக்கும் அவன் எப்படி மாற போகிறான் நினைக்கும் பொழுது அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சான், தாயை போல அம்மாவை போல. அதனால் அந்த நினைவில் நம்ம நினைவில் வாழறார். ஞான நெறி கேட்ட குரு, நன்னெறி சித்தி முக்தி தானம் தருமும் தழைத்த குரு, மானமுடு வந்து என்னை தந்த குரு. அதனால என்ன, என் சிந்தை கோயில் என்ன வாழும் குரு. அந்த ஞானத்தை நினைச்ச பெருமைப்படுறான், ஞான பலனை நினைச்சு அவனுக்கு சந்தோஷம். அந்த ஞான பலன் என்ன, ஆனந்தமா அமைதியா இருக்கும். அந்த ஆனந்தத்தை கொடுத்தாரு. குரு உருவாகி மௌன கொள்கையை உணர்த்தின, அதனால் கரு உருவாவது எனக்கு இல்லை. இந்த காயமோ பொய் என்ற திருவுருவாளர் அனுபவ நிலையை சேருமோ, ஆவலோ மெத்த அருவுருவாகி அல்லவாகி சமயம் கடந்த அளவிலா ஆனந்த வடிவு. இந்த குரு உருவாக வந்து அந்த ஞானத்தை கொடுத்து என்னோட மனதில் மௌனத்தை குடிக்கொள்ள வச்சுட்டேன். அதனால என்ன, நான் மறுபடியும் கரு உருவாவது எனக்கு இல்லை. இன்னும் நான் இன்னொரு அம்மாவை போய் பிறக்க போறதில்லை, பிறவி இல்லை, பிறவியே நீக்கிட்டியே. நினைப்பும் மறப்புமின்றி கீழ்மேல் என எங்கும் பொருந்தி அருட்கண்ணாய் விளங்க, மேலான இன்பம் வந்து பொருந்த, இன்பம் மிகுதியில் தனிமையில் இருக்குமாறு செய்த தெய்வமாகிய மௌனகுருவின் செம்பொன் போன்ற சிவந்த திருவடிகளை நினைவில் நிறுத்துவோமாக. சிந்தை செய்வாம் சொல்லிட்டார். சிந்தை செய்வேன் செய்தேன்னு சொல்லலை, செய்வாம் எல்லாருக்கும் சொல்றார். நாம சிந்தை செய்வோம் சொல்லி சொல்றார். 16வது பாடல். நெற்றுளார் என்று மாளா நின்றனர் அதனை கண்டும், போற்றிலேன் நின்னை அந்தோ போக்கினேன் வீணே காலம், ஆற்றிலே நகண்டானந்த அண்ணலே அளவில் மாயை, சேற்றிலே இன்னம் விழுந்து திளைக்கவோ சிறியனேனே. பதினாலாவது பாட்டுல சிறியனேன்னு சொன்னார், இங்க சிறியனேனே மறுபடியும் சொல்றார். ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்றார். என்ன, நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து இந்த உலகம். அதான் நெற்றுளார் இன்று மாளா நின்றனர். மாளா நின்றன்னா நேற்று இருந்து இன்னைக்கு இல்லைன்றார், மாண்டு விட்டார் சொல்ல அர்த்தம். மாளா வாளா இருப்பேனும் ஒரு இடத்த பார்த்தோம் இல்லையா? அது போல இடத்த நேற்று இருந்தவங்க. அதனால தான் இந்த உடலுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியாலிட்டி கொடுக்குறார் தாய்மலர். என்ன தெரியுங்களா? என்றும் அழியும் இக்கால், என்னைக்கொன்னா அழியும். இத்த ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகில் ஒன்றும் அறியாத நீரோ. நீரோன்னா இத்தாலியில் இருந்த நீரோ மன்னன் அர்த்தம் இல்லை, நீரோ என்ற நீங்களோன்னு சொல்றார். ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் என்போ. பதில் இல்லையப்பா. அதனால தான் அவருக்கு அது தெரிஞ்ச உடனே அவருக்கு மனதில் ஒரு பெரிய ஒரு துக்கம், துயரம். நினைச்சாவே நெஞ்சம் பகீர் என்னும் துயில் ஊராது இருவிழியும், இனியே தமக்குன் அருள் வருமோ எனக் கருது ஏங்குதே நெஞ்சம் ஐயோ. இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பென்று என்னவோதிடமில்லையே, அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வந்தகர் காலாக்குவோம். ஆடித்திருந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றோம். கனியேனும் ஒரு செங்காயனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்தேதுன்னு அள்ளி புசித்து நான் தனியே இருக்க எண்ணினேன். எண்ணம் இது சுவாமி நீ அறியாது. இவன் என்ன உனக்கு தெரியும் இல்லையா, தனியா இருக்குன்னு நினைச்சேன். ரொம்ப அழகா அந்த காரணம், அந்த மெய்யை உணர்வதற்கு தத்துவ ஞானத்தில் நிலை பெறுவதற்கு ஏற்ற ஒரு சரீரம் இந்த மனித சரீரம். இந்த மனித சரீரத்தில் வெளிப்பட்ட ஜீவனுக்குத்தான் தத்துவத்தை உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. மனித சரீரத்தில் வெளிப்பட்ட மனதில் தான் தத்துவ ஞானத்தை புரிந்து கொள்கிற சக்தியை கொடுத்திருக்கார். வேறு எந்த ஜீவனுக்கும் அருளவில்லை. தேவனானாலும் அவனுக்கும் கிடையாது. பசுபட்ச மிருகத்துக்கும் அந்த இல்லை. மனிதனுக்கு மட்டுமே தத்துவ ஞானத்தை உணர்வதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இதையெல்லாம் புரியும் போது அவருக்கு ஐயோ இவ்வளோ காலத்தை போக்கிட்டனே, இருக்கிறது வாழ்நாள் கொஞ்ச நாள் தானே, அதற்குள்ளே நான் இதை புரிந்து நிறைவு பெற்று விடுவேன்னு நினைக்கும் பொழுது
பகீரெனும் துயில் உறாது இருவிழி நீர் இறைப்ப கனலிட்டு நெய்யாய் உருகுகின்றேனே, மெழுகாய் உருகுகின்றேன். அதான் சொல்றேன், நேற்றுளார் என்று மாளா நின்றனர் அதனை கண்டும் சொல்றார். நான் பார்த்துட்டேன், ஆனா பார்த்து நான் என்ன பண்ணேன், போற்றிலே நின்ன எந்தோ உன்னை போற்றவில்லையே, போக்கினேன் நீனே காலத்தெல்லாம் போக்கிட்டேன்னே சொல்றார். காலத்தெல்லாம் ஆற்றிலேன் அகண்டானந்த அண்ணலே நின் காட்சிக்கான ஆற்றாமை தாங்கள் அகண்ட ஆனந்த அண்ணலேன்னு சொல்றார். நீ எப்படிப்பட்டவன், கண்டம் இல்லாதவன், பிளவுபடாத ஒன்றே ஆனவன், அகண்ட மண்டலாக்காரன் சொல்றான். கண்டம் என்றால் பிளவுபட்டது. இந்த ஆகாசம் இருக்கே, ஆகாசம் எப்படி இருக்கு, ஒன்றா இருக்கா வேற வேற இருக்கா, பலவா இருக்கா? சரி, ஆகாசத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும், என்ன இருக்கும்? ஆகாசம். ஆகாசத்தை கடந்து போக முடியுமா? பிளவுபடாது. அதனால தான் ஆகாச தத்துவத்தை வச்சு பகவானை சொல்றது கொஞ்சம் உதாரணத்துக்கு பிரயோஜனமா இருக்கு. நம்ம ஆகாசத்தை பார்க்கணும், எங்கே போனோம்? சில பேர் ஆகாசத்தை பார்க்கணும் வெளியே ஓடி போய் மேலே பார்க்கணும். நாம் எங்கே இருக்கிறோம்? அவகாச தாத்து, எல்லாவற்றுக்கும் இடம் அளிப்பது பேர் தான் ஆகாசம். ஆகாசத்தில் தான் நாம் இருக்கோம். நமக்குள்ள ரெண்டு ஆகாசம் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள, நம்ம ஹிருதயத்தில் கட்டை விரல் அளவுக்கு ஒரு ஆகாசம் இருக்கு. அதுதான் தகராகாசம், அதுதான் சிதம்பரம் சொல்றாங்க. அங்கே தான் நடம் புரிகிறார் எம்பெருமான். நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன்னு சொல்கிறேன். அந்த இடத்த சொல்கிறாங்க. அது ஆர்ட்டில் இருக்கிற ரத்தம்லாம் பம்ப் ஆகிறது, மற்றது இருக்கிற இடம், அந்த இடம் தான் ஜீவன் இருக்கிற இடம் சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு ஆகாசம் இருக்குது. எங்கே தெரியுங்களா? 8 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே 4 போடுறமே உள்ள ஆகாசம் இருக்கு. 4 8 உள்ள போது பாருங்க. மறுபடியும் அது என்ன ஆகுன்னா எம்டி ஆகிடும். இந்த மனம் எப்படி இருக்கான்? நிறைக்க முடியாத வயிற்றை போல இருக்கான். வயிறு என்னைக்கு நிறைஞ்சுதா? பிறந்த அண்ணிலிருந்து பிறந்த குழந்தைக்கு சக்கரை தண்ணி அந்த காலத்து விடுவாங்க. நாக்கில் தொட்டவன் என்ன ஆகும்? அது சப்பு கொட்டி சாப்பிடும். அதுக்கு எப்போ அந்த இனிப்புன்னு தெரிஞ்சது பாருங்க. என்ன சம்ஸ்காரம் பாருங்க, மெமரி கார்டில் இருக்கு. அந்த மெமரி கார்டோடு தான் வருது அது. அப்புறம் நம்ம பிறந்த பிற்பாடு என்ன, எவ்வளோ உணவு சாப்பிட்றோம், எத்தனை கேலன் காப்பி குடிச்சிருப்போம், எத்தனை மூட்டை அரிசி சாப்பாடு சாப்பிட்ருப்போம், எவ்வளோ முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, தோசை, இட்லி எல்லாம் ஜீரணமாக இந்த உடம்புல இருக்கு. எல்லாம் இந்த உடம்புல இருக்கு. அவ்வளோத்தையும் ஜீரணம்னு அரைச்சி தள்ளிடுச்சு இந்த மிஷின், வயிற்றுல இருக்க மிஷின். அது என்ன ஓவர் ஆயில் பண்ணுறோம்? வயிற்றுக்கு ஓவர் ஆயிலிங் பண்ணுறது லங்கனம் தான், பட்னி போடுறது தான் ஒரு வேலை. ஒரு நாள் உணவை ஒழியென்றாய் ஒழியாய், 2 நாள் உணவை 7 என்றால் 7ஆய், இடும்பை கூர் என் வயிறு உன்னோடு வாழ்தல் அரிது. நம்ம மற்றவங்க கூட வாழறது பெரிய கஷ்டம்னு சொல்கிறோம். என் வயிற்று கூட என்னால் வாழ முடியலையா? ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லை, சும்மா இருக்கா? சரி, கிடைக்குமா 2 நாளைக்கு சாப்பிட்டுட்டு முடியுதா? அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கு, போட்டுக்கிட்டே இருக்கிறோம். லாரியா மொத்தமாக இல்லை, வாழ்நாள் முழுக்க. சரி, 70-80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு நாளாவது பரவாயில்ல, 80 வயசு வரைக்கும் சாப்பிட்டு இனி சாப்பிடாத முடியுதா? முடியலையே. அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கு. சுகர் வந்துட்டா இன்னும் வேற. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் அதே தான் வேலையா இருக்கணும் போல. ஆட்டிலே அகண்டானந்த அண்ணலே, அகண்டம் சொன்னான். அகண்டம் என்ன அருமறை ஆகமும் புகன்றதின் தன்மை போதத்தடங்குமோ, ஜகங்கள் என்றும் திரிந்து நன் மோனத்தை உகன்ற பேருன்னை ஒன்றுவர் ஐயனே. வேற ஒரு பாட்டுல சொல்றார், அகண்டம் என்ன அருமறை ஆகும், நீ என்றும் உள்ள நித்தியமான பிளவுபடாத அகண்டமான ஆனந்தம் என்று வேதங்களும் உபநிஷதங்களும் சொல்லியிருக்கு, கோஷமிட்டிருக்கு. அகண்டம் என்ன அருமறை ஆகமும், மறைகளும் சொல்லியிருக்கு, ஆகமங்களும் சொல்லியிருக்கு. ரெண்டும் சேர்த்து எப்பவுமே தாய்மலை சொல்வது வேதம் ஆகம் ரெண்டு சேர்த்தே சொல்லுவார். அகண்டம் என்ன அருமறை ஆகமும் புகன்ற தன்மை போதத்தை அடங்குமோ, அதெல்லாம் சொல்லி அந்த அறிவு இருக்கே என்று அறிவுக்குள் அடங்குமான்னு சொல்லி கேட்கிறார். அது அறிவிற்கு அடங்காதது என்று என்ன பண்ணணும்? அது அடங்கா பிடாரின்னு புரிஞ்சுக்கணும். அகண்டம் என்ன அருமறை ஆகமும் புகன்ற தன்மை போதத்தை அடங்குமோ, ஜகங்கள் என்றும் திருந்து நன் மோனத்தை உகன்ற பேர். திருந்து நன் மோனம் சொல்லி சொன்னா ஞானத்தை பெற்று ஞானத்தினால் மோனத்தை பெற்றார்கள். அந்த அறிவை பெறுவது என்ன பண்ணணும்னா எங்கெங்கே போனாங்க. ஆதிசங்கரர் காலடியிலிருந்து நர்மத நதிக்கரை வரையிலும் தன்னோட குருவாகிய கோவிந்த பகவத் பார் சந்திக்க போனார். நமக்கு அப்படி இல்லையே. கிடைக்கிற இடத்துல என்ன பண்ணு, போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஜகங்கள் என்றும் எங்கும் திரிந்து நன் மோனத்தை உகன்ற பேர் உன்னை ஒன்று வரை. அப்படி தேடி அலைந்து இல்லையா திரிந்து அந்த ஞானத்தை பெற்றவர்கள் உன்னையே அதிலேயே ஒன்று இருப்பர்.
ஐயனே சொல்றார். ஆக அகண்டானந்த அண்ணலே. அடுத்து பாருங்க, அளவில் மாயை சேற்றிலே. இந்த மாயை என்கின்ற சேற்றிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவோம். மாயை என்பது என்ன? நம்மை மயங்க செய்கின்ற எல்லாம் மாயை தான். அதுக்கு தான் பேர் மாயை. மாயின் தனியா இல்லை. நமக்கு எதெல்லாம் மயக்கத்தை கொடுத்து அதெல்லாம் மாயை தான். புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த மாயை அவஸ்தைப்பட்டு பொறுப்பாடுறது அது மாயன்னு தெரியும். ஞானியர்களுக்கு வரும்போதே தெரிஞ்சுக்குவாங்க, ஆஹா வராரா நமக்கு வேண்டாதால். புரிஞ்சுக்குவாங்க. நித்திய வைரி நாம் சொல்றார். நமக்கு பிரச்சனையானதான் வைரி, எதிரி. ஆனால் ஞானிக்கு எப்பவுமே எதிரின்றார். நித்திய வைரி நாம் சொல்லிடுறார். பகவான் கீதையில் சொல்றது, எதிரிதான் வந்துதான் தட்டுகின்றான், அவனை ஏனென்று கேளடி வாழைப்பெண். வரும்போது கதவு தட்டும்போது தெரிஞ்சுக்கிறார். தட்டுற விதத்திலே இவர் எதிரின்னு புரிஞ்சுக்கிட்டார். அதுபோல் அளவில் மாயை சேற்றிலே இன்னும் வீழ்ந்து திளைக்கவோ சிறியேன். அதிலே விழுந்து நான் திளைக்கவோன்னு கேட்கிறார். சிறியவன் சொல்றார். எல்லையற்ற பேரின்பம் வழங்கும் தலைவனே, நேற்றிருந்தவர் இன்று இறந்து பட்டு விடுகின்றனர். அதனை தெரிந்து வைத்திருந்து உன்னை போற்றி வணங்கினேன் இல்லை, அந்தோ பொழுதை வீணாக கழித்து விட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். போன பொழுது வராது, கறந்த பால் முளைப்புகா. அது போல போன பொழுது நிச்சயம் வராது, வீணாக்கிட்டுன்னு சொல்லி. காலம் ரொம்ப முக்கியமானது. பொழுதை வீணாக்கி விட்டேன், இதனை எண்ணும் பொழுது மனம் பொறுக்கவில்லை. சிறியேனாகிய நான் இன்னும் சேற்றிலே விழுந்து திளைத்திருத்தல் முறையோ சொல்லி கேட்கிறார். இது முறையோ தர்மம் தானே? வள்ளலார் சொல்றது போல இது நியாயம் தானா, தர்மமோ முறையோ சொல்லி முறையிடுகின்றார். ஏனென்றால் வாழ்க்கையுடைய காலத்தை எல்லாம் போக்கிட்டேனே, இன்னும் இருக்கிறது கொஞ்சம் காலம் தானே. அந்த காலத்தில் இதை தெரிந்து புரிந்து அதில் நிஷ்டை ஆகணுமே. அதுக்கு இன்னும் எத்தனை பிறவி ஆகும் எனக்கு தெரியலையே. எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எளிய நேருக்கு அமைத்தது சொல்லி சொல்றோம். அடுத்த பாடல் 17வது பாடல். 16 பார்த்துட்டோமா? 17. போதம் என்பதே விளக்கொவ்வும் அவித்தை பொய்யிருளாம், தீதிலா விளக்கு எடுத்து இருள் தேடவும் சிக்காது. ஆதலால் அறிவாய் நின்ற இடத்து அறியாமை ஏதுமில்லை என்று எம்பிரான் சுருதியே இயம்பும். போதம் என்பதே விளக்கொவ்வும் அவித்தை பொய்யிருளாம், தீதிலா விளக்கு எடுத்து இருள் தேடவும் சிக்காது. ஆதலால் அறிவாய் நின்ற இடத்து அறியாமை ஏதுமில்லை என்று எம்பிரான் சுருதியே இயம்பும். ஒரு குரு என்ன பண்ணார், சிஷ்யன் இடத்துல ஒரு விளக்க கொடுத்து, இது இருட்டா இருக்கிற இடத்துல கொண்டு வச்சுட்டு வான்னார். எரிகின்ற விளக்கு எடுத்துட்டு போக போக என்ன ஆச்சுன்னா, போகிற இடம்லாம் வெளிச்சமாதால இருக்கும். இவருக்கு இருட்டா இருக்கிறதுல வைக்கிறது. இங்கிருந்து பார்த்தா அங்கே இருட்டு தெரியுது, அங்கே போனால் அந்த வெளிச்சம் வந்துடும். வார்த்தையை பாருங்க, எங்கே இருட்டா இருக்கோ அங்கே வச்சுட்டு வான்னு சொன்னார். இந்த இடம்னு சொல்லலை, இந்த அறையிலன்னு சொல்லலை. எங்கே இருட்டு இருக்குமோ அங்கே கூட வெளியே விளக்கு வச்சுட்டு வான்னு சொன்னார். அவன் கொண்டு போகிற இடம்லாம் வெளிச்சமாக தான் இருக்கு. அதுபோல அறிவாய் நின்ற இடத்தை அறியாமை ஏதும் இல்லை என்று எம்பிரான் சுருதியே இயம்பும். இதில் இன்னொரு கருத்து சொல்கிறார், நம்முடைய சம்பிரதாய கருத்து. எம்பிரான் சுருதி சொல்கிறார். ஒரு பேட்டியில் நான் இப்போ தான் பார்த்தோம். இல்லை என்ன ஆட்கள் என்னென்ன புரியல. ஒருத்தர் சொல்கிறாரு, வேற ஒரு விஷயம் பார்த்து வச்சுங்களேன். ஒரு சன்னியாசத்துக்கு போனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு 25 லட்சம் கொடுத்துட்டு தான் சன்னியாசம் எடுத்துக்கணும். ஒரு பெரிய பிருகஸ்பதி பேசுகிறார். அப்படியா சொல்லியிருக்கு, அப்படியே பண்ண முடியும். சன்னியாசம் போகிறான்னா அவன் மனப்போக்கம் அதுக்காக தேடி சம்பாரிச்சா கொடுத்துட்டு போக முடியும். அவர் சொல்கிறார், பெரிய சமய பிரசங்க ஆள் தான், யாருன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை. அதுபோல் இங்கே சுருதி என்பது, வேதம் என்பது ஈஸ்வரனுடைய வாக்கு. அது ஆகாசத்தில் சப்த ரூபமாக இருந்தது. ரிஷிகள் நமக்கு கிரகித்து கொடுத்தார்கள். அது இந்த உலகம் மட்டும் இல்லை, இனி இந்த உலகம் பிரளயத்தில் அழிந்து போனாலும் மீண்டும் மறுபடியும் ஒரு சிருஷ்டி மனித பிறவிகள்லாம் வந்த பிற்பாடு உலக சிருஷ்டி வந்தாலும் கூட அப்பொழுதும் அதே வேத மந்திரங்கள், அதே கருத்துக்களை ரிஷி முனிவர் நமக்கு கிரகித்து கொடுப்பார்கள். ஆகவே இது ஈஸ்வரனுடைய வாக்கு, அதற்கு அழிவே இல்லை. ஒருத்தர் கேட்குறார் பேட்டியில், ஒரு வேத பண்டிதை சொல்கிறது, நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் எந்த தேதியில் எழுதினாங்க வேதத்தை சொல்லுங்கன்னா, ஆனால் என்ன சொல்கிறது?
எழுதா கிழவின்னு சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லுவீங்க? கிழவினா கிழவி நினைச்சிட்டான் போல இருக்கும். யாரும் எழுதி வைக்கல, அது என்றும் இருப்போம். அதனால தான் அந்த கருத்துக்களை சொல்வதனால தான் சனாதன தர்மம்னு சொல்லிச்சு. அழியாத கருத்துக்களை கொண்டு அந்த கருத்துக்களை சொல்கிற சமயமும் அழியாது தான், சனாதனம் தான். சதாதனம் சனாதனம் எல்லாம் ஒன்று தான். வேதம் என்னைக்கு இப்போ எழுதுனாங்க சொல்லுங்கன்னா? அப்படிலாம் இல்லை. ஆதின்னு சொல்லிட்டாவே முடிஞ்சு போச்சு. தோற்றம் சொல்ல முடியாது. ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதி சொல்றாங்க. ஆதி எந்தம் காட்டாத முதலாய் சொல்றோம். ஆதி சொல்ல முடியாது, அது அனாதி. அனாதின்னா அனாதன்ற அர்த்தம் இல்லை. ஆக எம்பிரான் சுருதியமுன்னு இறைவன் கொடுத்த அந்த வேதங்கள் சொல்ற வார்த்தை இங்க அழகா சொல்லிட்டுறார். வேதம் என்பது இறைவனுடைய வாக்கு. பகவத்கீதையை சொல்லுவோம், வேத மந்திரங்களாவது ரிஷிகள் நமக்கு கிரகித்து கொடுத்தார்கள். அவர்கள் மந்திர கர்த்தா இல்லை, மந்திர திருஷ்டாராக. அவர் மந்திரங்களை நமக்கு கிரகித்து கொடுத்தார்கள். அந்த சக்தி ரிஷிகளுக்கு இருந்தது. அத்தீந்திரிய விஷயங்களை கிரகிக்கக்கூடியவர் தான் ரிஷிகள்னு சொல்லி. இப்போ ரிஷிகள்னா லட்சணம் அது. நம்முடைய இந்திரியங்களினால் கிரகிக்க முடியாத விஷயங்களை நமக்கு கிரகித்து கொடுத்தவர்கள். ஒரு வகையில சொல்லணும்னு சொல்லி ஆண்டனா போல ரிசீவர் தான் அவங்கெல்லாம். அவங்க கொடுத்துருக்காங்க. ஆகவே இறைவனுடைய வாக்கு. அதுதான் சொல்றார், எம்பிரான் சுருதியை இயம்பும் என்னவென்று போதம் என்பதே விளக்கொவ்வும். விளக்கை போல, போதம்னா அறிவு, அது விளக்கை போல. விளக்கு என்ன பண்ணும்? அவித்தை பொய்யிருளாம், அஜ்ஞானம் பொய்யான இருளை போன்றது. அறிவு என்பது விளக்கை போல, அஜ்ஞானம் என்பது இருளை போல. தீதிலா விளக்கு எடுத்து இருள் தேடவும் சிக்காது. விளக்கை எடுத்து இருளை தேடின சிக்குமா? ஒரு அழகான உதாரணம் சொல்றார், சிக்காது. ஆதலால் அறிவாய் நின்ற இடத்தை, நீ இந்த தத்துவ ஞான அறிவாய் நின்ற இடத்துல அறியாமை ஏதுமில்லை. இப்போ நான் தூங்கிட்டேன்னு சொல்ற ஆள் தூங்கினவனா? நான் தூங்கிட்டேன், குழந்தைங்க சொல்லும் சில நேரத்தில், அம்மா அப்பா பார்த்தா தூங்கிட்டேன், அது தூங்கலன்னு அர்த்தம். அது போல இங்க அறிவாய் நின்ற இடத்து, அறிவா இருக்க இடத்துல அறியாம இருக்கா? ஏதுமில்லை என்று எம்பிரான் சுருதியே இயம்பும் அறிவு சொல்ற. நல்ல பாடல் இதெல்லாம். இப்போ பார்த்துற 3 பாடலாம் ரொம்ப அழகான பாடல்கள். ஆழ்ந்த கருத்துக்களை, வேத கருத்துக்களுக்கு முரண்படாத கருத்துக்கள் அழகாக சொல்லியிருக்கா. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க பாடல். நமக்கு தெரிஞ்ச மேலோட்டமாக சில பாடல்கள் தான் பார்க்குறோம். உள்ளுக்குள்ள இந்த ஆரணம், தன்னை ஒருவர், ஆசை என்ன தலைப்பெல்லாம் உள்ளுக்குள்ள நிறைய வார்த்தையில் அழகாக சொன்ன விஷயங்கள். அதை உட்காந்து அதெல்லாம் பார்த்து கேட்க. போதம் என்பதை விளக்கவும் அவித்தை பொய்யிருளாம், தீதிலா விளக்கு எடுத்து இருள் சிக்காது. ஆதலால் அறிவாய் நின்ற இடத்தை அறியாமை ஏதுமில்லை என்று எம்பிரான் சுருதியே இயம்பும். சுருதிகள் சொல்லு. சுருதியே சிவாகமங்களே உன்னால் சொல்லும் தனிப்பொருளை ஈது என்ன வாய் உண்டோ? இடத்துல கேட்கலாம். வேதத்தை கேள்வி கேட்குறவங்கள கேட்க. அந்த தனிப்பொருள் தன்மை எனக்கு இப்படிதான் என்று அறுதிட்டுனால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்றார். அதனால தான் ஒரு இடத்துல வேற ஒன்று சொல்றாரு, நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க. ஆசான் என்பவனும் அடங்கா பொய்ய நெடின். ஏனென்றால் அடக்கி சொல்ல முடியாத அந்த அற்புதமான மெய்ப்பொருளை என்னுடைய வார்த்தையில் அடக்கி சொல்றாரு. அதில் ஆசான் என்பவன் அடங்கா பொய்ய நெடின்றார். பொய்ய நெடினா உண்மையான பொய் என்ற அர்த்தத்தை சொல்லலை, அடக்க முடியாத அடக்கி சொல்றாள் சொற்களால். அதனால் அப்படி ஒரு வஞ்ச புகழ்ச்சி போல ஒருத்தர் சொல்றார். அதுபோல இங்கு அறிவு என்பது விளக்கு போன்றது, அறியாமை என்பது இருட்டு போன்றது. குற்றமற்ற விளக்கை கொண்டு இருளை தேடினால் இருள் அகப்படாது. ஆகையால் அறிவாய் நிற்கும் இடத்து அறியாமை இல்லை என்று எம்பெருமானுடைய வேதமே சொல்லும். இங்கு அறிவு என்பது இறைவனை பற்றிய முற்றறிவு அல்லது இறைவனுடைய முற்றறிவு என்றும், அறியாமை என்பது உயிர்களை பற்றியுள்ள மாயையினால் இருக்கக்கூடிய மயக்கமான அறிவை குறிப்பது. அப்படி ஒரு குறிப்புன்னு சொல்லி, மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.